வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யாருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ பாருங்க, நிறைய இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்சல்டிங் வருவாங்க. சார், இது மாதிரி நான் காலேஜ் யூஜி படிச்சுட்டேன், அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், அல்லது அக்ரிகல்ச்சர் பேங்கிங் வேணுங்கிற சில படிப்பு படிச்சிருக்கலாம். எனக்கு அரசு உத்தியோகம், அதாவது பேங்கிங் செக்டாராக இருக்கலாம், மெடிக்கல் டாக்டர் ஜிஹெச் டாக்டராக இருக்கலாம், அல்லது ஒரு இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போகலாம். இது மாதிரி பல அரசு உத்தியோகம், ஈவன் அரசு டீச்சர், கவர்மெண்ட் காலேஜ் டீச்சராக ஆகலாம், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக ஆகலாம். இது மாதிரி விஷயங்கள் என் ஜாதகத்தில் இருக்கா? நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா? இப்போ நான் படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு சும்மா இருக்க விரும்பலை, நான் படிக்கலான் இருக்கேன், எனக்கு அது வாய்ப்பு இருக்கா? அல்லது நான் வேலையில் இருக்கேன், எனக்கு இந்த வேலையை விட்டுட்டு நான் அதுக்கு அரசுக்கு மாறலான் இருக்கேன், நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா? எனக்கு பிராப்தங்கள் இருக்குது, என்னால் முடியுமா? அப்படிங்கிறது நிறையா பேர் கன்சல்டேஷனுக்கு வராங்க. அதில் நம்ம எப்படி துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உத்தியோகம் உங்கள் சொசைட்டியில் நீங்கள் வாங்குகிற ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக காட்டும், இண்டிகேட் ஆகும். அது எப்படி வரும்னா, 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கர்மஸ்தானம், உங்களுடைய வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும், எது மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்தீர்கள் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது, சூரியன்கிற கிரகம் எப்படி இருக்கு? சூரியன் தான் அரசு சார்ந்த விஷயத்தை கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த சூரியன் 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது, அந்த கர்மஸ்தானத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது, அரச கிரகமாகிய சூரியன் அரசு உத்தியோகங்கள், அரசு சார்ந்த உத்தியோகங்கள், அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ சூரியன் 10ல் இருந்தால் மட்டும் 10 மாசார் அப்படின்னா அது மட்டும் பத்தாது. குருவின் பார்வை, பௌர்ணமி சந்திரனின் பார்வை, சுக்கிரனை அஸ்தங்க பண்ண சூரியன், அது மாதிரி சில சுபத்துவம், சுப கிரகத்தின் தாக்கம், சம் லைட், திருட் ஒளி, திருட் பலம்னு சொல்லுவாங்க. அந்த ஜோதினாவே வெளிச்சம்தான். அந்த வெளிச்சம் சூரியன் கிட்ட அதிகமாக இருக்கும் பொழுது, குருவின் தாக்கங்கள் இருக்கும் பொழுது, அது குருவையே அஸ்தங்கம் பண்ணும் பொழுது, அந்த சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா அரசு விஷயத்தில் கொடுக்கக்கூடிய கர்ம வினையை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும். அந்த நேரத்தில் உங்களுக்கு சூரியன் சம்பந்தப்பட்ட திசை நடக்குதா? அடுத்தடுத்த திசைகள் யோக திசைகளாக உங்களோட லக்னத்தில், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், எந்த ராசியில் பிறந்திருந்தாலும், உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் 25-30 வயசுலேருந்து யோகமான திசை வருதா? ஏன்னா எப்பவுமே அரசு உத்தியோகம் வந்தால் கொஞ்சம் யோகமான அமைப்பு வரும் இல்லையா? ஸோ அது மாதிரியான அமைப்புகள் இருக்கா? சூரியன் எப்படி இருக்கு? உங்களுடைய வேலை ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 6ஆம் இடம் எப்படி இருக்கு? உங்களுடைய லக்னாதிபதி நன்றாக இருக்கிறாரா? நீங்கள் வாழ்க்கையில் சுகமாக ஒரு நல்ல நிலையான உத்தியோகம் போகிற அளவுக்கு உங்கள் ஜாதகம் வலுவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, அடுத்த வரக்கூடிய தசைகள் சூரியனின் ராசி ஆகிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசைகள் நடக்குதா? சிம்மாதிபதி எப்படி இருக்கிறார்? சிம்மத்தில் சனி ராகுலாம் இல்லாமல் சிம்மத்தை குரு பார்க்குறதோ, சிம்மத்திலே குரு சுக்கிரன்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உன்னுமே அரசு சார்ந்த விஷயத்துக்கு ஒண்ணுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக அமைகிறது. சரி, இதுல என்ன ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு? சரி சார், அரசு உத்தியோகம் இருக்குன்னு எனக்கு தெரியுது, நான் எந்த துறையை நான் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தபடியாக சூரியனுக்கு அடுத்தபடியாக எந்த கிரகம் உங்க ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சூரியனுக்கு அடுத்தபடியாக எந்த கிரகம் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்குன்னு பார்க்கும்பொழுது, செவ்வாய் நம்ம நல்லா இருக்கு அப்படின்னா அதிகாரம், போலீஸு, கிரைமு, ஃபாரன்சிக்கு, மெடிக்கல், டாக்டரு, அது மாதிரி விஷயத்தில் அதிகமாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காவல்துறை, இது மாதிரி மெடிக்கல் துறை, இது மாதிரி விஷயங்கள் காட்டுது. இல்லை சார், எனக்கு புதன் தான் நம்ம நல்லா இருக்குது அப்படின்னா ஐடி, படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய வேலை, வாதியார் வேலை, ஐடி ரிலேட்டடான ஜாபு, கவர்மெண்ட் ஜாபு, அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார், எனக்கு குரு தான் 10ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுது, ஸ்தான பலத்தோட திக்பலத்தோட இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்கிங் செக்டாரில், அதாவது பேங்க் மேனேஜர், பேங்க் ஜாப், கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்த தசா புக்திகளில் எது மாதிரியான அமைப்புகள் வருதுங்கிறத பொறுத்து நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா, எப்படி காட்டுது, எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதனால் வச்சு தான் நீங்கள் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற
பொருள் விரயங்கள் விட்டுட்டு நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக போயிட்டோம்னா நம்ம நம்மளுடைய வேலையில் இதில் ரிஸ்க் எடுக்காமல் ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் நன்றாக ஜெயித்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.